Taste the Daily. மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஆலம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் 87,55,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். பழைய சின்ன கவுண்டம்பாளையம், கிழக்கு தொட்டிப்பாளையம், தாஜ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓடையின் குறுக்கே சிறுபாலம் அமைத்தல், மழைநீர் வடிகால், அங்கன்வாடி மையம் மற்றும் மேல்நிலை தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கான பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வுகளின் போது கோரிக்கை மனுக்களை வழங்கிய பொதுமக்களிடம் மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதியளித்தார். ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட மொடக்குறிச்சி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்நிகழ்வு ஒன்றிய கழக செயலாளர் சாலை மாணிக்கம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மழையால் சேதமடைந்த வீட்டின் உரிமையாளரை சந்தித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆறுதல் தெரிவித்து நிவாரணம் வழங்கினார். கார்குடல் கிராமத்தில் மழை காரணமாக நடராஜன் என்பவரது வீடு சேதமடைந்த நிலையில் அவரை நேரில் சந்தித்த புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஆறுதல் தெரிவித்ததோடு வேட்டி, சேலை மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார்.